கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை வேத விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல யாபேஸ் அவர் ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி இந்த கரங்களோடு இருந்து தீங்கனை துக்கப்பட்டாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, துக்கம் உண்டாக்குகிற மகன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த யாபேசுடைய வாழ்க்கையில பல வேதனைகளை அவன் சந்தித்திருக்க கூடும். தன்னுடைய குடும்பத்துல உடன்பிறப்பு மத்தியில அநேக வேதனைகளை அவன் பட்டிருக்க கூடும். அவன் பிறந்த பொழுது அவனால் பெற்றோர் அநேக வேதனை அடைஞ்சிருக்க கூடும். குடும்பத்துல சில வறுமைகள் கஷ்டங்கள் வந்திருக்க கூடும். ஆனா அவன் மேலிருந்த அந்த ஒரு சாபமான காரியத்தை, பாவமான காரியத்தை எப்படி நீக்கிறான் பாருங்க. அவன் தேவ சமூகத்துல காத்திருந்து அவன் ஜெபிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிப்பது கிடையாது, மனமாற்றத்தை விரும்புவது கிடையாது. நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் பார்த்து கொண்டு செயல்படுகிற காரியங்கள் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது. தன் மேல் இருந்த சாபங்கள், தன் குடும்பத்தில் இருந்த வறுமை நீங்குவதற்கு அவன் செய்த ஒரு காரியம், அவன் என்ன பண்ண, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். தேவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை விரிவாக்கும், இந்த கரவனோட கூட இருக்கட்டும், தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி என்னை காத்து கொள்ளுங்க. பாருங்க, இந்த மன உருக்கமான ஜெபத்தை என்ன பண்ற கர்த்தர் கேட்டு அவன் மேல இருந்த எல்லா சாபத்தையும், அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் வர விடாம இருந்த எல்லா சாபத்தையும் நீக்கி அவன் வேண்டிக் கொண்டபடி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அது மாத்திரம் இல்லாதபடி அவருடைய ஆசீர்வாதம் விதமா காணப்பட்டது. அவருடைய குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது உடன்பிறப்பை காட்டிலும் அவனுடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாக காணப்படுகிறது. பெற்றோரோட பெற்றிருக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க, வேதனை உண்டாக்குற மனுஷன் என்று சொல்லியிருப்பாங்க. இவன் பெற்ற பிறகு இவனால எனக்கு பல வேதனை பல கஷ்டம் சொல்லியிருப்பாங்க பெற்றோர். ஆனா அவன் வளர்ந்த பிறகு அவன் தேவ சமூகத்துல ஜெபித்த பொழுது தேவன் அவனை ஆசீர்வாதத்தை விதத்தை பார்த்தீங்கன்னா மிக பயங்கரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உங்க உள்ளத்தை நீங்க ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மனமாட்டத்தை விரும்புறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அது நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்க முகம் பிரகாசம் அடையும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிறையா. அருமையான நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். மனமாற்றத்தை விரும்புகிற பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு ஆஸ்வதி தேவன் ஆஸ்வதித்து காத்துக்கணும். மகிமை இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.